Vasu Lifestyle. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாசு லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சம் மீல் ப்ரிப்பெல்லாம் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து எனக்கு குக்கிங் டைமில் ரொம்ப ஹெல்ப்பிங்காகவும் ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும். காலையில் நான் அவசரமாக குக் பண்ணுறப்ப ஸோ நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கேட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நிலக்கடலையை வந்து எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் எடுத்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பீல் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுப்பேன். ஸோ இது வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை சட்னி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஈஸியாக எடுத்து பண்ணிடலாம். ஒரு டைம் நம்ம வந்து வறுத்து அதை இது பீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த டைம் வந்து காலையிலேக்கு நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ இது மாதிரி நான் எப்போவுமே பண்ணி வச்சுப்பேன். இது எனக்கு ஒரு 20 டேஸ்க்கு வந்து தாராளமாக வரும். நான் இன்றைக்கி வந்து அவனில் தான் பண்ணேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் கடாயிலே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த ரவை எப்போ வாங்கினாலுமே வந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுப்பேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம காலையில் வந்து ஒரு உப்புமா செய்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று, இதை வறுத்து வச்சுட்டோன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நமக்கு பூச்சியே வராது, வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காகவும் நான் எப்போ ரவை வாங்கினாலுமே இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு மூடி வச்சுப்பேன். ஸோ இதுவுமே எனக்கு ஒரு 20 டேஸ்க்கு வந்து நல்லாவே 20 டேஸ்லேருந்து இது ஒரு 1 மந்த் வரைக்குமே வரும். ஸோ நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் ரவையெல்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருக்கிறது வந்து இந்த இட்லி பொடி தான். ஸோ இதுவுமே நான் 15 டேஸ்க்கு ஒன்று 15 இல்லைனா 20 டேஸ்க்கு ஒன்று கண்டிப்பாக அரைச்சி வச்சுருவேன். ஸோ இது இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், 4 பேர் இருக்கோன்னா நம்ம ஒரு சட்னி அரைச்சோன்னா ஒரு 2 பேர்த்துக்கு பிடிக்கும், 2 பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி 2 வெரைட்டி 3 வெரைட்டி சட்னி அரைச்சிட்ருக்க முடியாது. ஸோ அதில் இட்லி பொடி வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால் அது மாதிரி டைமில் வந்து ஒரு சட்னி அரைச்சிட்டு கூட இட்லி பொடி வச்சு நம்ம வந்து ஓட்டிடலாம். சம்டைம் வந்து பொடி தோசை போட்டு கொடுத்து கூட காலையில் ரொம்ப பிஸி டைமில் பொடி தோசை போட்டு கூட கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறலாம். ஸோ அதனால வந்து நான் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து இது அரைச்சிடுவேன். இது எப்படின்னு அரைப்பேன்னா, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் கருப்பு உளுந்து, ஒரு 10-15 வரமிளகாய்க்கு மட்டும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் வந்து பூண்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. ஸோ நல்லா வந்து இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும், நல்லா அரைபடுற அளவுக்கு பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பொடி வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா இந்தளவுக்கு கருவேப்பிலையெல்லாம் பசங்க வெறுமனா சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி பொடி அரைக்கும் போது, சட்னி அரைக்கும் போது கருவேப்பிலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவேன். தனியாலாம் என் பசங்க சாப்பிடாதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுன்னா நமக்கு வேலை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதுவுமே காலையில் வந்து இந்த ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சோம்னா நம்மளோட என்டையர் குக்கிங்க்குமே வந்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாக்ஸை தூக்கி வச்சிடலாம். ஒவ்வொன்றும் நான் தனித்தனியாக போட்டு வைக்க மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி போட்டு வைக்கிறதா கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தேவையான எனக்கு குக்கிங்க்கு ஹேண்டியாக இருக்கிறது தேவையான ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நான் அதில் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுவுமே காலையில் வந்து நம்ம தாளிக்கிறப்ப இல்லை இது பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் முடியும் போது இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். காலையில் டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா போய் அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ ஒரு லேசியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து செஞ்சு வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது காலையில் ஒரு பிரியாணி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது குருமா, இல்லை ஏதோ நான்வெஜ் கிரேவி பண்ணணுன்னா அப்போதைக்கு உட்காந்து இஞ்சி பூண்டு உரித்து செய்யணுமா அப்படின்னு தோணும். ஸோ அதனால் இது 1 வீக்குக்கு ஒரு தடவை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது வந்து எனக்கு 4 or 5 டேஸ் தான் வரும். நான் ரொம்பவும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி 1 மந்த்துக்கு அப்படிக்கெலாம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியாது.
ஸோ இந்த மாதிரி கம்மியாக தான் நான் செஞ்சு வச்சுப்பேன். இது எப்படின்னா இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டேன். அரைக்கும்போது கூட நான் தண்ணி சேர்க்கல, எண்ணெய் விட்டு தான் சேர்த்தேன். ஸோ அது வந்து 1 வீக்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த வெயிட் லாஸ் பொடி வந்து இது வந்து இப்போ புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே கவுனி அரிசி மட்டும் வச்சு சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த கொள்ளு வச்சு நான் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். யூடியூப்பில் பார்த்துருந்தேன். ஸோ செஞ்சு பார்ப்போம். நான் இதை செஞ்சு பார்த்துட்டு கஞ்சி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்கமிங் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குது, குடிக்கிற மாதிரி இருக்கா, குடிக்க முடியுமா இல்லை முடியலையான்னு சொல்லிட்டு. அதனால தான் நானே வந்து கம்மியாக தான் அரைச்சிருந்தேன். 1/2 கப் கவுனி அரிசி, 1/4 கப் கொள்ளு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது மட்டும் தான் போட்டு அரைச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ப்ரிப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.